கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ்வது மிகவும் கடினம். அப்படி வாழவே முடியாது. ஏனென்றால் ஆயிரம் கட்டளைகள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய தொகுப்பான கட்டளைகள், புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களின் மூலமாக அப்போஸ்தலர்கள் கொடுத்த அநேக கட்டளைகள். இவர்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு ஒரு மனுஷன் வாழ முடியாது, பரலோகத்துக்கு செல்ல முடியாது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் வேதபாரகரும் பரிசேயரும் போதித்தும் வந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு மேலாக அவர்களுடைய சொந்த கட்டளைகளை ஆயிரமாய் எழுதி இன்னினதை செய்ய வேண்டும் என்று பட்டியலிட்டிருந்தார்கள். அவர்கள் அதை கை கொள்வதில்லை. சுமக்கரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்தினார்கள். தங்கள் விரல்களினால் ஒன்றையும் அவர்கள் தொடவில்லை. அது மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைகளை நீர்த்து போகவும் செய்தார்கள். ஒருவன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பதிலாக குர்பான் என்னும் காணிக்கையை கொடுத்து விட்டால் போதும் என்று பாரம்பரியமாக போதித்து வந்தார்கள். தேவகுமாரன் அவர்களை எல்லாம் கடிந்து கொண்டார். தேவகுமாரன் பரலோகத்துக்கு போவதற்கு இப்படி ஆயிரம் கட்டளைகளை சொல்லி இருக்கிறாரா? அநேக உபதேசங்களை செய்தார். ஆனால் பரலோகத்துக்கு போவதற்கு தேவகுமாரன் 2 கட்டளைகளை தான் கொடுத்தார். அது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது மனம் திரும்பினாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எனவே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்ற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, தேவகுமாரனின் நாமத்தினாலே பெற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்ளும் போது பரலோகத்துக்கு போவீர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேக கட்டளைகள் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட வண்ணத்தில்தான் ஆடை அணிய வேண்டும். குறிப்பிட்ட காரியங்களை நீங்கள் செய்யவில்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பாஸ்டர் சொன்னார், 23 காரியங்களை கை கொண்டால் போதும், பரலோகத்துக்கு போய்விடலாம். இன்னொரு பாஸ்டர் சொன்னார், இல்லை 16 கட்டளைகளை கை கொண்டால் போதும், பரலோகத்துக்கு போய்விடலாம். தேவகுமாரன் சொல்கிறார் 2 கட்டளை. 1, மனம் திரும்புங்கள், அவரை விசுவாசித்து பற்றி கொள்ளுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யாருடைய கட்டளை செல்லுபடியாகும்? யூத மதத்திலிருந்து அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாறின பிறகும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அதன் பிறகு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று கற்பித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி அப்படியல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்தால் மோட்சம் உண்டு என்ற சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்படியானால் கிறிஸ்தவம் எளிதானது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தான் அதன் அச்சாரம். தேவகுமாரனை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவனும் பரலோகத்துக்கு போவான். அப்போஸ்தலர் 15:10 இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நாம் அநேக கட்டளைகளை அநேகர் திரித்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது, இல்லை, தேவகுமாரனை விசுவாசித்து மனம் திரும்பி இருக்கிறோமா, அவரை பிடித்துக் கொண்டிருக்கின்றோமா, அது போதும். தேவகுமாரன் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாகும்படிக்கு அவர் அழைக்கின்றார். எனவே அநேக மனுஷர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலான கட்டளைகளை நாம் கை கொள்ளாமல் தேவகுமாரனை பற்றி கொள்வோமாக. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.